மருத்துவமனைக்கு கார்த்திகா என்ற பெண்மணி பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டு அதற்கு பின்னாடி அவர் அந்த பெண்ணுக்கு தெரியாமலே குடும்ப கட்டுப்பாடு சாதனமான காப்புரட்டி என்பதை அந்த அம்மாவுக்கு வைத்திருக்கின்றார்கள். அந்த விவரம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. அதற்கு பின்னிட்டு வயிற்று வலி அதிகமாக ரத்தப்போக்கு அதிகமாக இருந்த காரணத்தால் மீண்டும் மருத்துவமனைக்கு காரணம் என்னன்னு தெரியவில்லை என்று கேட்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் தான் அந்த அம்மாவுக்கு தெரிகின்றது இப்படி காப்பரட்டி என்பதை பொருத்தினார்கள் என்று. அப்போது வழக்கறிஞர் குற்றாலநாதன் என்பவர் அந்த அம்மாவுக்கே தெரியாமல் எப்படி நீங்கள் இந்த மாதிரி வைத்து காப்பரட்டி வச்சீங்க, ஆகவே அது சட்டத்துக்கு புறமானது, அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, ஏன் சொல்லாமல் காப்பரட்டி வச்சீங்க என்று கேட்டுக்கிறார். கேட்டதற்காக இப்போ அவர் மீது வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அந்த எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இந்த கார்த்திகை என்ற பெண்மணி காவல் நிலையத்துக்கு புகார் எழுத்து மூலமான புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் இந்த மருத்துவர் யார் இந்த பெண்மணிக்கு காப்பரட்டி வைத்தார்களோ அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். எப்படி வழக்கறிஞரை கைது செய்தீர்களோ அதே போன்று எழுத்து மூலமான புகார் கொடுத்திருக்கும் பின்பு ஏன் அவரை கைது செய்யாமல் இருக்கின்றீர்கள், அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு பூராமல் இது ஒரு பெரிய போராட்டமாக மாறும். ஆக உடனடியாக அவரையும் கைது செய்து, எப்படி வக்கீலை கைது செய்து நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த அரசு மருத்துவரையும் நீங்கள் கைது விட ரிமாண்ட் செய்தீர்கள் என்றால் அது நியாயமானது. இல்லை என்றால் போராட்டம் இருக்கு. திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்துக்கு ஜாக்கு பொறுத்து, தமிழ்நாடு அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் பொறுத்து நாங்கள் அவர்களுக்கு எல்லா விதமான போராட்டங்களுக்கும் முன்னெடுத்து செல்லும் போராட்டங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார், சொசைட்டியில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது குறித்து சமூக கருத்து பதிவிட்டாலோ இல்லை போராட்டமானாலும் தொடர்ச்சி அடக்குமுறை நடந்துட்டு இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சி அடக்குமுறை பொறுத்து நாங்கள் தொடர்ச்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் மட்டும்தான் போராட்டம் பண்ணுறோம். நாங்கள் போராட்டம் பண்ணும்போது மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்கீல்களுக்கு வேறு வேலை இல்லை, ஊனம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு. நாங்கள் தான் போராட்டம் பண்ணுறோம். இப்போ இந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கு, இது எப்படி இது காமன் காசுக்காக அவர் போயிட்டு அட்வொகேட் கேட்குறாரு. அந்த அட்வொகேட் கேட்கறதுக்கு அந்த டாக்டர் கூட்டு விசாரணை பண்ணி தான் தெரிஞ்சிருக்கு. அதை விட்டுட்டு இவருடன் அட்வொகேட்டை அரெஸ்ட் பண்ணி வச்சா இது என்ன நியாயம் இல்லை? அப்புறம் வக்கீலுக்கு போராட்டம் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? ஆகவே இது பொதுவான பிரச்சனை. பொது பிரச்சனைக்கு என்னென்னு வக்கீல் நியாயமான முறையில் கேட்கின்றாரு. அப்படி கேட்கும்போது கூட அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சா இது ஜனநாயகத்துக்கு முரணானது. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு காவலர்கள் டாக்டரை அவர்களையும் இதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்டர் அவர்கள் கைது செய்து ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்று திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ராஜேஸ்வரனுடைய கோரிக்கையாகும். அதே போது நாங்கள் அப்படி இது செய்யவில்லை என்றால் இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை கட்டாயமாக இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு தான் சொல்றோம். பொதுவாக சொல்ல இந்த நிகழ்வு காவல்துறை ஒருபட்சமாக செய்யறாங்கிறது வெளிப்படையாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது இல்லை. தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல வேண்டிய